ஹாய் வியூவர்ஸ், திஸ் இஸ் எம்கே. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்யோட வந்து நட்ஸ் வந்து நான் வந்து முந்திரியும் வந்து பாதாமும் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாங்க. நல்லா ரொம்ப தீஞ்சிடக்கூடாதுங்க. லைட்டாக இந்த மாதிரி வந்து நெய்யில் வறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரி வறுத்து எடுத்துருங்க எல்லாத்தையும். எடுத்துட்டு அதே நெய்யில் வந்து நம்ம பொடிசாக சீவி வச்சுருக்க பீட்ரூட்டை வந்து இதோடு சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடலாங்க. நல்லா வதங்கணும், நல்லா வேகணுங்க. ஸோ அதனால் வந்து நல்லா வதக்கி விடணும். ஸோ இந்த நெய்யிலே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இருக்குங்க. ஸோ ஒரு மூடி போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம் பீட்ரூட்டை. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வெந்து வரணுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா வேகட்டும். இதோட வந்து நம்ம நல்லா வெந்து வந்துச்சுங்க பீட்ரூட்டு. நம்மளுக்கு சுகர் வந்து எந்த அளவுக்கு டேஸ்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து நான் வந்து 2 கிளாஸ் வந்து சுகரில் வந்து எடுத்து சேர்த்துருக்கேங்க. அதோட ஒரு சிட்டிகை வந்து உப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போதே வந்து கலர் ரொம்ப டார்க் ஆகிற மாதிரி தெரியும். அதே நேரத்தில் வந்து தண்ணி விடுற மாதிரி தோணுங்க. ஸோ அதனால் நல்லா வந்து இதை வந்து வேக வைக்கணும். இதோட வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து பொடி பண்ணி அதையும் இதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஜீரா ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணுங்க. ஸோ நல்லா இந்த தண்ணிலாம் வற்றுற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா சுண்டட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே வந்து நம்மளுக்கு பழைய கலர் வந்து அப்படியே ரிட்டன் கிடச்சிடும். ஸோ அதனால் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குங்க. ஸோ அதனால் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுவும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இல்லைனா வந்து கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே கட்டி கட்டி ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாமல் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டி ஆகட்டுங்க. இந்த அளவுக்கு பதம் வரும்போது நம்ம இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. அப்போ வந்து அடியில் ஒட்டாமல் வந்து நல்ல ஒரு பதத்தில் வரும். அந்த அளவுக்கு வர வரைக்கும் வந்து நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா அடி பிடிக்காமல் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைனா வந்து சடனாக வந்து எல்லாமே தீஞ்சிடுங்க. ஸோ அதனால் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனால நம்மளுக்கு ரொம்பவே சீக்கிரம் கட்டி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள் எந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு சூப்பராக வரணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி நல்லா வந்து முடிச்சாக்கா சும்மா டேஸ்ட்டான வந்து அல்வா கிடச்சிருங்க. அப்படி இருந்தது டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.